ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து நம்ம சபாவோட இன்ட்ரொடக்ஷன், நம்ம லெவல் எல்லாம் என்னென்ன, ஒவ்வொரு லெவலுக்கு என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து மார்க் ஷீட் சம்மந்தமாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அதாவது மார்க் ஷீட் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனேயும் ரிசல்ட்டும் வந்து உடனே எப்போ ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்ச அடுத்த நாள்லேருந்து கேட்குறாங்க ஒரு சில பேர். எப்போ ரிசல்ட்டுன்னு. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மார்க்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இதுக்கெல்லாமும் சேர்ந்து நான் வந்து ரிசல்ட் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ பரீட்சையாலேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா, எழுதி முடித்தோன்னே ரிசல்ட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் 1 மந்த். ஓகேவா? மேக்ஸிமம் 1 மந்த், 1 1/2 மந்த்துக்குள்ளே அதுக்குள்ளே வந்துடும். 1 மந்த்துக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம கையில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம வந்து சொல்கிறது கிடையாது. சபா வந்து டிசைட் பண்ணணும். அவங்களுடைய அந்த ப்ராசஸ் பூரா முடியணும் இல்லையா? அவங்க எக்ஸாம் அந்த பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணி திரும்ப அவங்க வந்து பிரச்சாரக்கெல்லாம் அனுப்பி அவங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி திரும்ப அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்க ரீசெக் பண்ணி திரும்ப அவங்க வந்து அப்லோட் பண்ணி அவங்களுடைய மார்க்ஸ் அதுக்கெல்லாம் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ திரும்ப 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 நீங்கள் இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்டிங்கனாலும் ரிசல்ட் எப்போன்னு கேட்டிங்கனாலும் அதுதான் பதில். ஓகேவா? அது சபா தான் வந்து தெரியப்படுத்தும். சபா தான் அனௌன்ஸ் பண்ணும். 1 மந்த் மேக்ஸிமம். ஓகேவா? உங்களுக்கு டவுட் என்னென்னா, நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, என்ன இல்லை எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் இல்லையா? நீங்கள் அப்படி தான் படிச்சிருக்கணும். ஐ ஹோப் நீங்களாம் அப்படி தான் படித்து எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கும்போது நம்ம எதுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் டைம் மாதிரி கொஞ்சம் நிறைய படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம். ஹையருக்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வீக்கே வந்து பெருசு. ஓகேவா? ஏன்னா வந்து நிறையா போர்ஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஓன் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து பரீட்சா ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்த உடனேயுமே வந்து உங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் வராது இல்லையா? ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்கள் அட்ரஸ்க்கே வந்துடும். ஓகேவா? அதனால தான் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் சரியான அட்ரஸை ஃபில் பண்ணி கொடுங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பரும் தெளிவாக கொடுங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் இருக்கிற அட்ரஸ் எதுவோ, அதாவது உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டு சரியாக வந்து சேரும் அப்படின்ற அட்ரஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் எழுதி வந்து அனுப்புங்க. ஓகேவா? அந்த அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். பரீட்சையா வந்து எக்ஸாமும் முன்னாடி தான் இல்லையா? நம்ம லோயர் அண்ட் ஹையருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து 1 மந்த் முன்னாடியே வந்து எக்ஸாம் வந்துடுது இல்லையா? ஜூலை மந்த் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதிடுறோம். ஸோ அப்போ பரீட்சை எழுதி முடித்த உடனே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வீடு தேடி வந்துடும். அதன் பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் மற்ற அந்த பிராத்மிக் இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், மற்ற பேசிக்கான டவுட்ஸு, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன புக்ஸ் வந்து இன்ட்ரோ எப்படி, என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், அதாவது என்னென்ன வந்து இப்போ கஹானி, ஏகாங்கி, கத்திய, பத்திய அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பிராத்மிக் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து பிரவீன் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றதும், சபா எக்ஸாம்ஸ், கொஷின் பேப்பர், லோயர் அண்ட் ஹையர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சபா எக்ஸாம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் போய் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த அதற்கான ஆன்சர் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அப்போ கேளுங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக தெளிவாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எகெயின் அந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ வந்து நீங்கள் பிராத்மிக் வந்து பரீட்சையாக வந்துடுது இல்லையா? அப்புறமா பிராத்மிக்லேருந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஃபஸ்ட்டு ஹையர் வருது ரிசல்ட்டு, அப்புறமா வந்து லோயர் வருது இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு பரீட்சையாவோ அதே போல் தான் இப்போ வந்து ஸ்டார்டிங் எக்ஸாம், இப்போது ஃபஸ்ட்டு பரீட்சை எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம். எப்போ வரும், என்ன வரும், எதுன்னு தெரியல அப்படின்னா பிரச்சாரக்கிட்ட படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இல்லையா? எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பயம் இருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியாத போது. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு
லெவலாக நீங்கள் போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ எல்லா லெவல்லையுமே வந்து உங்களுக்கு சேம் டவுட்டு வர அவசியம் கிடையாது. இப்போ பிராத்மிக்கில் வந்து ரிசல்ட் வந்த உடனேயும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ அதே போல் தான் மத்தியமா, அதே போல் தான் ராஷ்டிர பாஷை எல்லாமே அதே மாதிரி தான். உங்களுக்கு ரிசல்ட் வந்ததும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சபா. ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் சபா வந்து ரிசல்ட் எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க 1 மந்த்க்குள்ளே. அதன் பிறகு ஒரு 10 டேஸ் to 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து அவங்க அட்ரஸ்க்கே வந்து வந்துடும். ஓகேவா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு. இன்னுமே வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணாமல் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னொரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். 5000க்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஐ ஹோப் நான் வந்து நம்புகிறேன். நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிகிற விதமாக எடுக்கிறேன் அப்படின்றத நம்புகிறேன். நிறைய பேர் வந்து ஏதாவது குவரிஸ், டவுட்ஸ் மட்டும் இருந்தால் தான் கேட்குறீங்க. அது போக நம்ம எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு எப்படி வந்து டவுட்ஸு, சந்தேகம் இதெல்லாம் வந்து கேட்குறீங்களோ, அதே போல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுறதில்ல. அது ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓகே, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சுச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் எனக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸாவது அட்லீஸ்ட் ரீச் பண்ணுவோம் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னும் நம்புகிறேன். மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு மேக்ஸிமம் ஓகேவா? நான் சொல்கிறது ரொம்ப மேக்ஸிமம் லெவலில் வந்து இந்த ரிசல்ட்டு ப்ளஸ் உங்கள் அட்ரஸ்க்கே சர்டிஃபிகேட் வரது இதெல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க் வந்து நான் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு நினச்சா கம்மியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்து சபா வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா டவுட்டையும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு படிக்கலாமா வேண்டாமா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் தயவு செய்து வேண்டாம். எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ரிசல்ட் வரும். எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். லோயர் அண்ட் ஹையர் எல்லாருக்குமே உங்களுக்கு ரிசல்ட் வந்ததும் நீங்கள் சபா நம்ம வெப்சைட்டில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீவேல்யூவேஷன் சம்மந்தமாகவும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அதுவும் வந்து சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ரீவேல்யூவேஷன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை ஓகே நான் எடுத்த மார்க் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்றத விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லா லெவலுமே வந்து விஷாரத் பூர்வாத் வரைக்கும் சர்டிஃபிகேட்டுக்கு சேம் இதே டீட்டெயில்ஸ் தான். ஓகேவா? மார்க் ஷீட்க்கு இதே டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா வந்து விஷாரத் உத்ராத்துக்கும் பிரவீன் உத்ராத்துக்கும் மட்டும் நீங்கள் கான்வெகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ கான்வெகேஷன் வந்து மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கான்வெகேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கு தனியாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? கான்வெகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தூஸ்ரி பிரச்சாரக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது லோயர் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணி அனுப்பலாம். ஸோ அதாவது லோயர் அப்படின்னா நீங்கள் பரீட்சையிலேருந்து பிரவேசிக்க ராஷ்டிர பாஷா வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அது வந்து தூஸ்ரி பிரச்சாரக்குன்னு சொல்லுவோம். அது வந்து 1 இயரில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விஷாரத் உத்ராது வந்து முடித்து அதுக்கான விஷயங்கள் முடிச்சு பிரவீன் பூர்வாது வந்து எப்பவும் போல தான். அதன் பிறகு பிரவீன் உத்ராதுக்கு இதே மாதிரி தான் ப்ராசஸ். ஓகேவா? நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான் இது பண்ணணும். கான்வெகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு தூஸ்ரி பிரச்சாரக்கு வந்து 1 இயர் கழிச்சு ஓகேவா? தூஸ்ரி பிரச்சாரக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். ஓகேவா? ரெனியூவலும் பண்ணணும். அதன் பிறகு வந்து நீங்கள் அதை வந்து அது ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கும் வந்து நான் பெஹலி பிரச்சாரக் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹவு டு ஃபில் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து நான் கிளியராக வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வந்து பிரச்சாரக் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அனுப்பி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஓகேவா? தூஸ்ரி பிரச்சாரக்கனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதன் பிறகு 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து பெஹலி பிரச்சாரக் சர்டிஃபிகேட் வந்துடும். பெஹலி பிரச்சாரக் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பிரவீன் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு சைன் பண்ணுற அதிகாரம் வந்துடும். ஓகேவா? ஹையர் வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சைன் பண்ணி அனுப்புகிற அதிகாரம் வரும். ஓகேவா? இது
இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில்ஸு. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சாரக் இதில் வந்து ஒரு ஷால் இதுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. நான் அந்த ஷால் அது வந்து அந்த டீட்டெயில்ஸு அந்த ஃபார்ம் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மற்றபடி இதுதான் விஷயங்கள். அப்புறம் வந்து நீங்கள் இந்த பெஹ்லி பிரச்சாரக்கும் தூஸ்ரி இது 2க்குமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரெனிவல் வந்து பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து ரெனிவல் பண்ணணும். ட்ரிச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2க்குமே வந்து சந்தா பே பண்ணணும். ஓகேவா? சென்னைக்கு அந்த ஆன்லைனு, ட்ரிச்சிக்கு வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் டிடி எடுத்து அனுப்பணும். அதுவும் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ரிசல்ட் எப்போ, அப்புறம் வந்து எப்போ மார்க் ஷீட் வரும் அப்படின்ற மாதிரியான சேம் கொஷின்ஸை தயவுசெய்து கேட்காதீங்க. எந்த வீடியோ போட்டாலுமே லெசன் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது கேளுங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? உங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னவோ அதுக்கு நல்லா படிங்க. நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.